Now we can teach barrow motor ability test யாருக்கு தெரியும்? So இதுல ஒரு 6 டெஸ்ட் இருக்கு. என்னென்ன டெஸ்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட்? ஸ்டாண்டிங் broad jump. So can anyone explain where we standing broad jump என்ன? அங்க சுடிக்கு. Yeah, on the spotல so like இங்க ஒரு இது போட்டுப்பாங்க, மார்க் வச்சிருப்பாங்க. இங்க இப்ப உங்க சாய் நிக்கிறான் அப்படினா இங்க இருந்து கரெக்ட்டா அந்த கால் எட்ஜ் இங்க இருக்கும். அந்த கால் சேர்த்து வச்ச மாதிரி கை நல்லா ஸ்விங் பண்ணி அப்படியே ஃபார்வர்ட்ல ஜம்ப் பண்ணனும். சோ அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டிங் broad jump. சோ இது மெஷர் பண்ணுவாங்க. இப்போ இங்க லேண்ட் ஆகுது அப்படினா இந்த எட்ஜ்ல எந்த எட்ஜ் வருதோ அங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறது. சோ 3 சான்ஸ் தருவாங்க. இது வந்து என்ன பர்பஸ்க்காக இது வந்து பண்றாங்க? சொல்லுங்க. நம்ம ஹைட் ஆகிறதுக்கு. This is most important. So standing broad jump நீ ஹைட் ஆகிறதுக்கு ஒண்ணு, பட் மெயின் பர்பஸ் உங்களோட லெக் எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இம்ப்ரூவ்மென்ட் ஆகிறதுக்கு. லெக் எக்ஸ்ப்ளோசிவா போறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த 10 கேட்டகரி and 8 கேட்டகரிலாம் நீங்க தான் அந்த 12 வரைக்கும் மேக்ஸிமம் வைக்கலாம். ஸ்டாண்டிங் broad jump ஒரு ஈவென்ட்டே இருக்கு. சோ மேட்சிங் போனா இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. எப்ப சார் இருக்கு? நெக்ஸ்ட் வந்து இருக்கும். சோ நம்ம ஹேண்ட் நல்லா ஸ்விங் பண்ணி இந்த லைன் இருக்குனா கை நல்லா ஸ்விங் பண்ணி ஆர்ச் பண்ணி ஜம்ப் பண்ணனும். அது எப்படி சார்? அது நம்ம அப்கமிங் ஒவ்வொரு கிளாसेसல நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் என்னன்னு யாருக்கு தெரியுமா? எனி கெஸ்? தெரியாது. நான் சொல்லவே இல்ல. 3 இது ஜம்ப் பண்ணிட்டு போறோம். நோ, சாஃப்ட் பால் த்ரோ. சார் பால கையில வச்சிட்டு த்ரோ பண்றோம். சூப்பர், வெரி குட். இது வந்து எதுக்கு? இது வந்து நம்ம கையில மசில்ஸ்லாம் நல்லா இருக்குறதுக்கு, கையில கரெக்ட்டா இருக்குறதுக்கு. ஆர்ம் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரென்த். நான் தப்பா போட. அதான் நான் சொன்னேன். சாஃப்ட் பால் த்ரோ. கையில ஒரு சாஃப்ட் பால் கொடுத்துருவாங்க, ஒரு லைன் மார்க் பண்ணிருப்பாங்க. லைன் பின்னாடி நின்னுட்டு கையில ஒரு பால் வச்சுக்கணும். பால் வச்சுட்டு நீ த்ரோ பண்ணணும். உன்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை வச்சு த்ரோ பண்ணணும். எங்க லேண்ட் ஆகுதோ உருண்டு போறது கிடையாது. எங்க லேண்ட் ஆகுதோ அங்க இருந்து மெஷர் பண்ணுவாங்க. நீ இங்க இருந்து எவ்வளவு தூரம் த்ரோ பண்ணிருக்க அப்படின்னு. இதுவுமே பால் த்ரோ அப்படின்ற ஒரு ஈவென்ட் நடக்கும். யாருக்கு நல்லா புஷ்அப் பண்ணி தெரியுமோ, நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்களோ அவங்கள இந்த ஈவென்ட்க்கு நம்ம கூட்டிட்டு போய் அவங்க வந்து ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். நானா போடுறேன். செகண்ட் இது ஒன்று. தேர்ட் ஒன் டாபிக் நான் சொல்றேன், சொல்ல சொல்லுங்க. இது என்னன்னு சொல்லுங்க. ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் இப்படி கால் ஜிக்ஸாக் வச்சு ரன் பண்றது. இது என்ன பர்பஸ்னா அஜிலிட்டி அண்ட் ஸ்பீட். நீங்க யாராவது நல்லா ஸ்பீடா ஓடணும் அப்படின்ற மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா zigzag run, நோ zigzag run, settle run, இந்த மாதிரி மொபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட அஜிலிட்டி அண்ட் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லைக் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா இங்க ஒரு கோனு உடால ஒரு கோனு 2 மீட்டர்ஸ் இல்ல 3 மீட்டர்ஸ். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, வெளியே ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இப்படியே ஓடணும். எவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டு மறுபடியும் இங்க ஒரு கோன் வச்சுருவாங்க, இந்த அரௌண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆகணும். ஸோ இந்த டைமிங்ல முடிக்கிறீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இந்த பர்பஸ் தான் இந்த zigzag run வந்து வைப்பாங்க. சார் எங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இந்த இது வந்து காம்படிஷன் கிடையாது. இது ஒரு பேரோ மோட்டார் அபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா உங்களோட அபிலிட்டி ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேர்ட் ஒன் முடிஞ்சு, இன்னொரு 3 இருக்கு. அதை முடிச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஒன், வால் பாஸ். வால் பாஸ். யா சார் 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் பாஸ் பண்ணி மெடிசன் பால் வந்து த்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்க ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, செவரு இருக்கு. சரிங்களா? அந்த செவருக்கு முன்னாடி இருந்துக்கணும். செவருக்கு முன்னாடி இங்க மேன் நின்றுட்டு கையை தூக்கிட்டு பால் வச்சுக்குவாங்க கையில. இது அப்படியே பால்ல பாஸ் பண்ணுவாங்க, பாஸ் பண்ணி பிடிப்பாங்க. இந்த மாதிரி பிடிக்கும் போது நம்மளோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நமக்கு வரும். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வர்றதுக்காக இந்த வால் பாஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே நீங்க இப்போ வந்து நம்ம அத்லெட்டிக்ஸ்ல இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாக் செட் கோ
இந்த அந்த செகண்ட் நம்ம யூஸ் பண்றோம்ல மைக்ரோ செகண்ட், அதுக்காக தான் அந்த மாதிரி பர்பஸ்க்கு. ஸோ ஷார்ட் புட்ல கரெக்டாக ப்ராப்பராக த்ரோ பண்றது, மிஸ் ஆகாம ஃபவுல் பண்ணாமல் த்ரோ பண்றது, அதுக்கெல்லாம் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ த்ரோயிங் ஈவெண்ட்டுக்கு இந்த வால் பாஸ் ஒரு டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 51 சார் யா வால் பாஸ் ஒன்று மசில்ஸ் இருக்கு. அப்புறம் மசில் யா மெயினா வால் பாஸ் வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். ஏன்னா இப்போ பால் இங்கே இருக்கு, என் கையில் பால் இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் யூனி தேங்க்யூ. இப்போ இங்கே என்கிட்ட பால் இருக்கு, நான் இப்படி நிற்கிறேன், நான் இப்படி பிடிக்கிறேன்னா, இப்போ பிடிக்கும் போது நான் பால் பார்க்குறேன், என்னோட கை பிடிக்குது, பார்க்கவே பிடிக்காது, நான் பார்க்குறேன் பிடிக்குது. ஸோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எனக்கு கிடைக்குது. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எனக்கு கிடைக்குதா, அதனால இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 51 மெடிசன் பால் புட். அப்படின்னா சார் ஒரு பெரிய பால் கொடுத்துருவாங்க சார், அது தூரமா தூக்கி போடுறது மெடிசன் பால் சார். நான் காட்டட்டா, அங்க ஒரு பால் பிளாக் கலர் பால் இருக்குல்ல, அத தூக்கி போடுறது. அது மெடிசன் பால் எடுத்துவாங்க. அது ரொம்ப வெயிட். எல்லோ கலர்ல இருக்கு, ஆரஞ்சு கலர்ல. அபஸ் மெடிசன் பால் த்ரோ. நீங்க சொன்னீங்களா பால்ல பால் பாஸ் பண்ணாங்க, அது இதுதான். சோ மெடிசன் பால் இப்போ உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த மெடிசன் பால் வந்து நம்ம 2 த்ரோஸ் த்ரோ பண்ணும்போது இது வந்து ஆர்ம் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் பண்ணுவோம். நான் எனக்கு தெரியும். வெயிட் ஸோ இதுதான் மெடிசன் பால். இது வந்து சின்ன சைஸ், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய பசங்களுக்கு இதோட பெருசாக இருக்கும். பேரலல் ஸ்டாண்ட் இருந்துட்டு உங்களுக்கு இப்படி த்ரோ பண்ணலாம், இப்படி செஞ்சு பேக்கில் த்ரோ பண்ணலாம், தலைக்கு மேலே வச்சு த்ரோ பண்ணலாம். இந்த மாதிரி த்ரோ பண்ணும்போது நம்மளோட ஆர்ம் ஷோல்டர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஷார்ட் புட் போடுறவங்களுக்கு, ஜாலி த்ரோயிங் ஈவெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மெடிசன் பால் ஈவெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், எப்படி த்ரோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், என்ன பெனிஃபிட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட் ஒன் 60 மீட்டர் யார்ட். மீட்டர் ரன் பண்றதா சார்? இது வந்து நம்ம லெக்குக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணி 50 to 60 மீட்டர். லெக் மசில் ஸ்பீட் ஆகும் சார். 60 மீட்டர் யார்ட் இது வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்டியூரன்ஸ். கார்டியோ உங்களோட கார்டியோ லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த 60 மீட்டர் யார்ட் வைப்பாங்க. யார் வந்து 50 மீட்டர் ஸ்பீடா ஓடுறீங்க, ஸோ 100 மீட்டர் ஓடிடுவீங்க, 50 மீட்டர் கண்டினியூ ரிஸ்க் வச்சு ஓடுனீங்கன்னா கஷ்டம். ஸோ அப்படி யார் ஓடுறீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றது இந்த இது. உங்களோட கார்டியோ வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு செக் பண்றது இந்த 60 மீட்டர் யார். ஸோ இந்த பேரோ மோட்டார் அப்படின்னு டெஸ்ட்ல இப்போ நம்ம ஒரு 6 டெஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, அந்த இந்த 6 டெஸ்ட்டையுமே நீங்க வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல நீங்களே பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லெவல்ல இருக்காங்க அப்படின்றத நீங்க நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மூலமா ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கேமுக்கோ இல்லை ஒரு அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ஸோ அவங்க இன்வால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா போய் கேட்கலாம். 60 யார் வந்து திருப்பி கண்டினியூஸா பண்ணுங்க. 60 யார் கண்டினியூவா திருப்பி வரணும் அவசியம் கிடையாது. இங்க ஒன்று போட்டா போதும். ஸோ இதோட லென்த் 60 ஃபீட் இருக்கு, 60 யார்ட் இருக்கும். ஜஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்றோம்னா டைமர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறோம். ஸோ எவ்வளவு நேரத்தில் ஓடி முடிக்கணும் அப்படின்னு செக் பண்றது அவ்வளோதான். வேற அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா ஒரு மெடிசன் பாலுக்கு ஏன் சார் மெடிசன் பால் இருந்துச்சு? இந்த கேள்விக்கு யாராவது உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லிட்டு போங்க. மெடிசன் பாலுக்கு அது ஏன் மெடிசன் பால் இருந்துச்சுன்னா நல்ல கேள்வி. மெடிசன் பால் கூகுள்ல பார்த்து சொல்லுங்க. வேற இந்த மாதிரி எக்ஸாம் யூஜிடிஆர்பி ரிகார்டிங்கா நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ணணும்னா அவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோல இன்னும் நம்ம நிறைய டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.